எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து உங்களுக்கு டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் 5 யூனிட் ஷார்ட் நோட்ஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, இப்போ மாடல் எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேவா? ஷார்ட் நோட்ஸ் தான் இது. வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டிசைன் ஆஃப் கனெக்ஷன் தான் இருக்குது. இதில் வந்து மோஸ்ட்லி 2 சம் பார்த்தீங்கன்னா போதும். அந்த 2 சம்முமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சம்மை கிளியராக பார்த்துட்டிங்கன்னா போதும். 2வது செம்மில் சின்ன வேரியேஷன் மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து லேப் ஜாயிண்ட், இன்னொன்று பட் ஜாயிண்ட். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். லேப் ஜாயிண்ட், இப்போ ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் லேப் ஜாயிண்ட் ஷோன் இன் ஃபிகர் வந்து கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது M20 போல்டுன்னு கொடுத்துட்டாங்க. இந்த போல்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது 20 வந்து என்னதுன்னா டயாமீட்டர் ஆஃப் போல்டு. ஓகேவா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுக்கலினாலும் நீங்கள் 20ன்னு எடுத்துக்கோங்க. கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்தது என்னென்னா கிரேடோட சைஸ், இதெல்லாம் தேவையே இல்லை. மோஸ்ட்லி கிவன் டேட்டாவில் வந்து சம் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சிலது கோட் புக்கில் இருக்குது, IS 800 கோட் புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் எப்படி இருக்கோ அதை நல்லா ஸ்டெப்ஸை வந்து மனப்பாடம் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபார்முலாஸ் மோஸ்ட்லி கோட் புக்கில் இருக்குது. உங்களோட டயக்ராம் லேப் ஜாயின் சொன்னாங்கன்னா இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 30, 60, 60, 30, இது 16 இருக்குல்ல, 60ன்றது பிச் வேல்யூ, 30ன்றது எட்ஜ் வேல்யூ, எண்ட் வேல்யூ. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுக்கலைன்னா நீங்களே டயக்ராம் போட்டு வரையணும். நீங்களே ஒரு லேப் ஜாயின் வந்து டிசைன் பண்ணுங்கன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இந்த கிவன் டேட்டாவில் இருக்கிறது எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூஸ் வச்சு போட போகிறீங்க. கொடுக்கலைன்னா நீங்களே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் டிசைன். டிசைன்ன்ற வேர்ட் மீனிங் என்னென்னா நம்ம டிசைன் பண்ண போகிறோம், நம்ம தான் டிசைன் பண்ண போகிறோம். டயாமீட்டர் ஆஃப் போல்டு வந்து கொடுக்கலைன்னா நம்மளே தான் அசியூம் பண்ணிக்க போகிறோம். சில வேல்யூஸ் கொடுக்கலைன்னா நம்மளே தான் அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு ஸ்டெப் வைஸ் தான் நான் போட்டிருப்பேன். ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு. ஓகேவா? டயக்ராமுக்கு மார்க் உண்டு. கொஸ்டினில் டயக்ராம் கொடுத்துருந்தாலும் டயக்ராம் போடுங்க, கொடுக்கலினாலும் டயக்ராம் போடுங்க. லேப் ஜாயிண்ட்ன்றது ஒன்றுத்துக்கு மேலே இன்னொன்று வச்சுருக்கிறது லேப் ஜாயிண்ட்டு. இது கிராஸ் செக்ஷனல் வியூ. ஓகேவா? இது எலிவேஷன் வியூ, இது வந்து பிளான் வியூ. மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தெரியும், சைடில் நின்று பார்த்தா இந்த மாதிரி தெரியும். மொத்தம் 6 போல்டு இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்லேயே இங்கே கொடுத்துட்டாங்க. கொடுக்கலின்னா இதே டயக்ராம் வச்சு போடுங்க. அடுத்தது என்னென்னா ஸ்டெப் 1 வந்து கிவன் டேட்டா. என்னது M20, இதெல்லாம் தேவையில்லைங்க. டேரெக்டாக இதெல்லாம் எழுத வேணாம். டேரெக்டாக D = 20. ஓகேவா? D not equal to 22 mm. அப்படின்னா என்னதுன்னா Dன்றது டயாமீட்டர் ஆஃப் போல்டு, D நாட்ன்றது வந்து போல்டோட ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஓட்ட போடுறோம் இல்லையா, அதோட டைமென்ஷன் வந்து டயாமீட்டர் வந்து 2 mm அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். அப்போனா இங்கே வந்து 20 mm கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. கொடுக்கலினாலும் நீங்கள் 20 mm அசியூம் பண்ணிப்போம். ஓகேவா? அப்போ அதோட டயாமீட்டர் ஆஃப் ஹோல் D நாட் என்னவாக இருக்கும்னா 22 இருக்கும். இதே உங்கள் கொஸ்டினில் 18 mmன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ டயாமீட்டர் ஆஃப் ஹோல் வந்து 20 mm இருக்கும். ஏன்னா +2 mm. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி 20 mm தான் கொஸ்டினில் கொடுப்பாங்க. கொடுக்கலினா நீங்கள் 20 mmனே அசியூம் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னென்னா இந்த என்ன சொல்கிறது 6 வேல்யூ வந்து அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கொடுத்துருக்காங்களோ கொடுக்கலையோ நீங்கள் அசியூம் FU, FUB, FY 3 F'ல வந்து 3, காமாவில் வந்து 3. ஓகேவா? இப்போ FUன்றது 410, 410 Nm/mm². FUB வந்து 400 Nm/mm². MPAனாலும் Nm/mm²னாலும் ஒன்று தான். FYன்றது 250 Nm/mm². இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 3 காமா வேல்யூ. இது பேஜ் நம்பர் 30 இருக்குது. நீங்கள் IS 800 கோட் புக்கில் இருக்குது. நீங்கள் போய் அதை தேடிட்டு இருக்க வேணாம். சேஃப்டி ஃபேக்டர், பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸில் அந்த மாதிரி எழுதும் போது. பட் இந்த வேல்யூஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. காமா MB 1.25, காமா M0 1.10, காமா M1 வந்து 1.25. அப்போ 2 வந்து 1.25, 1 மட்டும் தான் 1.10. இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இங்கே 0ன்னு வந்தால் இங்கே 0ன்னு முடியும். மீதி 2த்துக்கு 1.25 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டெப் 1 வந்து கிவன் டேட்டா முடிஞ்சிச்சா? ஸ்டெப் 2 என்னதுன்னா ஃபைண்ட். ஸ்டெப் 2 கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் லேப் ஜாயின். கொஸ்டினில் இங்கே கேட்டிருக்காங்களே, அவ்வளோதான். ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு. நீங்கள் தப்பே உள்ளார பண்ணியிருந்தாலும் ஸ்டெப் வைஸ் மார்க் போடுவாங்க. நீங்கள் மட்டும் பேராகிராஃபாக எழுதி வைக்காதீங்க. ஸ்டெப் 3 டயக்ராம். 5 யூனிட்டுக்கும் இந்த 3மே இதே ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா ஆர் டிசைன் ரெக்குயர்மெண்ட் 2. அதாவது கிவன் டேட்டாலே நீங்கள் அசியூம் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே அதில் எழுதிக்கோங்க. அது வந்து நீங்கள் கிவன் டேட்டா பார் டிசைன் ரெக்குயர்மெண்ட் கூட போட்டுக்கோங்க. டைட்டில் பிளாக் பென், ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டெப் 2 வந்து ஃபைண்ட். ஓகேவா? எஃபிஷியன்சி ஆஃப் லேப் ஜாயிண்ட். ஸ்டெப் 3 டயக்ராம். கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டயக்ராம், கொடுக்கலைன்னா லேப் ஜாயிண்ட்டுக்கு இந்த டயக்ராம். ஓகேவா? இதுக்கு அடுத்து பட் ஜாயிண்ட் ஒன்று இருக்குது, அதையும் நான் வந்து சொல்கிறேன். இந்த லேப் ஜாயிண்டோட ஸ்டெப்பில் ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் தான் பட் ஜாயிண்ட் வரும். ஓகேவா?
அடுத்தது என்னென்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் இன் த ஜாயிண்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் தெரிஞ்சிச்சு. 4வது ஸ்டெப்லேருந்து அடுத்த 2 ஸ்டெப்பு பிளேட்டுக்கான ஸ்ட்ரென்த்து, அதுக்கு அடுத்த 2 ஸ்டெப் வந்து போல்டுக்கான ஸ்ட்ரென்த்து. அவ்வளோதாங்க சம்மு. ஓகேவா, இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் 4 வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட். இந்த ஜாயின்லாம் எழுத வேணாங்க, ஷார்ட்டாக முடிங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டு ப்ராக்கெட்டில் கிரிட்டிக்கல் மட்டும் எழுதுங்க. இவ்வளோ பெருசுலாம் எழுத வேணாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் கிரிட்டிக்கல், ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட். அடுத்து வந்து கிராஸ் செக்ஷன், கிராஸ் அப்படின்னு மட்டும் போடுங்க. கிராஸ் ஜின்னு தான் வரும். அது ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டில் 2, ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டில் 2 ஸ்டெப்பு. அவ்வளோதான். இப்போ என்னன்னா இப்போ வந்து ஏயு ஈக்குவல் டு பி மைனஸ் என்டி நாட் இன்ட்டு டி. அவ்வளோதான். இந்த பிஎஸ்ஐ ஸ்கொயர் பை 4g வந்து 0வாக மாறிடும். இது வந்து ஏன்னு சொல்கிறேன். இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். பேஜ் நம்பர் 33ல் IS 800 கோட் புக்கில் இருக்குது. செமஸ்டர் எக்ஸாமுக்கே கோட் புக் எடுத்துகிட்டு போவீங்க. ஓகே, கொடுப்பாங்க. அப்போ இங்கே வந்து போல்டு வந்து நேராக இருக்குது, ஆர்டராக இருக்குன்னா அந்த இடத்துல பிஎஸ்ஐ வேல்யூ வராது. சில இடத்துல வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிஎஸ்ஐ வேல்யூ வரும். ஓகேவா, அப்போ வந்து பிஎஸ்ஐ வேல்யூ வந்து இந்த சம்முக்கு கிடையாது. அப்போ இந்த பார்ட்டே 0வாக மாறிடும். அப்போ இந்த ஃபார்முலா வந்து இது மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபார்முலா வந்து பேஜ் நம்பர் 33ல் இருக்குது. இந்த பிஎஸ்ஐன்றது நோ ஸ்டாகரிங். ஸ்டாகரிங்னா என்னதுன்னா கோணலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க. அடுத்து வந்து இதில் இருக்கிற வேல்யூஸ், பி வேல்யூ, இந்த டைமென்ஷன் தான் பி 180. இங்கே கொஸ்டின்லேயே டயக்ராம் கொடுத்துட்டாங்க. கொடுக்கலைன்னா இந்த ஏ வேல்யூ வச்சு போடுங்க. ஓகேவா, 30, 60, 60, 30ன்னு 6 போல்டு அசீம் பண்ணிக்கோங்க. இதே டயக்ராமே வச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து டி வேல்யூ வந்து 20 mm. டீன்றது என்னதுன்னா இந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து 20 mm. என் வேல்யூ வந்து 3. என் வேல்யூனா போல்டோட நம்பர்ஸு. ஆனால் நம்ம கொஸ்டினில் எத்தனை போல்டு இருக்குது? மொத்தம் 6 போல்டு இருக்குது. பட் ஆனால் இங்கே என்ன, நம்ம எண் வந்து 3ன்னு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா கிரிட்டிக்கலில் மட்டும் பாதி போல்டு தான் எடுத்துப்பேன். இப்போ 6ன்னு இருந்ததுன்னா 3 எடுத்துப்பேன், 8ன்னு இருந்ததுன்னா 4ன்னு எடுத்துப்பேன், 5ன்னு இருந்ததுன்னா 2.5 எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாதி எடுத்துக்கோங்க. அதான் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகேவா, இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஏயு வேல்யூ கிடச்சிரும். ஏயு வேல்யூ கிடச்சோடனே அதே பேஜில் இந்த ஃபார்முலா இருக்கும். 0.9 FUNAN காமா M1. ஓகேவா, அப்போ இது எல்லாமே கிவன் டேட்டாவில் இருக்குது. எஃப்யூ வேல்யூ வந்து கிவன் டேட்டாவில் இருக்குது, காமா M1 வந்து கிவன் டேட்டாவில் இருக்குது. அப்போ என்னது, ஏஎன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம், AUAN சம்திங். ஓகேவா, அப்படியே வந்து உங்கள் ஆன்சர் எல்லாமே கிலோ நியூட்டன் தான். உங்கள் 4 ஆன்சரு கிலோ நியூட்டனில் தான் எடுத்து எழுதுவீங்க. அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டில் வந்து 1 கண்டுபிடிச்சிட்டேன். என்னதுன்னா கிரிட்டிக்கல் கண்டுபிடிச்சிட்டேன். கிரிட்டிக்கலில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்பர் ஆஃப் போல்டு வந்து பாதி தான் எடுத்துக்கணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டில் இன்னொரு டைட்டில், அதாவது நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டில் 2 கண்டுபிடிங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டில் 2 ஸ்டெப் வரும்னு. ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டில் வந்து இப்போ 2 வந்து கிராஸ் செக்ஷன், வெறும் வந்து என்னது ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் கிராஸ் செக்ஷன் மட்டும் எழுதுங்க. இது பேஜ் நம்பர் 32ல் இருக்குது, அது 33ல் இருக்குது, இது 32ல் இருக்குது. நீங்கள் ஆர்டர் மாற்றி கூட எழுதிக்கலாம். இதை முன்னாடி எழுதிட்டு அதை பின்னாடி கூட எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இந்த ஃபார்முலாவும் பேஜ் நம்பர் 32ல் இருக்குது. பட் இந்த குட்டி ஃபார்முலா வந்து பேஜில் இருக்காது. ஏஜின்றது என்னது, அந்த ரெக்டாங்குலர் ஃபார்முலா தான். இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் தானே இருக்குது, அந்த இது தான். ஓகேவா, B × T. அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்ச வேல்யூ ஒன்று வந்து B வேல்யூ தெரியும், இன்னொன்று திக்னஸ். இதோட திக்னஸ் தான் இங்கே இருக்குது, 20 mmன்றது தெரியும். அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் இது ஏஜி கண்டுபிடிச்சலாம். மீதி ரெண்டுமே வந்து நம்ம என்னது டிசைன் கிவன் டேட்டாவில் எடுத்து எழுதும் போது எழுதியிருக்கோம். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த ஃபார்முலாவில் தூக்கிட்டு போய் எல்லாத்தையுமே போட்டினா முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அது கிலோ நியூட்டன். அப்போ பிளேட்டுக்கான 2 ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா போல்டுக்கான 2 ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. பிளேட் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து 32, 33 பேஜ் நம்பரில் பார்ப்பீங்க. காமா வேல்யூ கிவன் டேட்டாவில் எழுதுகிற வேல்யூலாம் வந்து எங்கே எழுதுனா பேஜ் நம்பர் 30ல் பார்ப்பீங்க. இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டு வந்து பேஜ் நம்பர் 75ல் பார்ப்பீங்க. ஓகேவா, ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டில் 2 ஸ்டெப் இருக்குது, 1 ஷியர். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா வந்து அப்படியே கிவன் டேட்டா வச்சு இது 75 பேஜ் நம்பரில் இருக்குது. இதில் NNNSன்னு இருக்குது. ஓகேவா, NNNS நல்லா வச்சுக்கோ. கிரிட்டிக்கலில் வந்து என் வேல்யூ பாதி தான் எடுத்துப்பேன். பட் இங்கே வந்து என் வேல்யூ எல்லாத்தையுமே எடுத்துப்பேன். என்னன்னா நம்பர் ஆஃப் போல்டு தான். இந்த NNன்றது த்ரெட்டில் ஏற்படுற ஷியர், NSன்றது ஷாங்கில் ஏற்படுறது என்னது ஷியர். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த போல்டுனா இப்படி இருக்கும், கீழே திருவுன மாதிரி இருக்கும் இல்லையா, அது பேர் ஷாங்கு. நான் தான் மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேவா, இது வந்து த்ரெட்டு, இது ஷாங்கு. ஓகேவா, இங்கே இந்த டயக்ராம் வந்து தப்பாக இருக்குது.
இந்த இது வந்து மேலே இருக்கிறது சாஃப்டாக இருக்குது, ஷாங்கு கீழே இருக்கிறது தான் த்ரெட். ஓகேவா? இப்போ என்என் வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் ஷியர் வந்து த்ரெட்டில் வந்து எத்தனை இருக்குன்னா, அதாவது லேப் ஜாயிண்டில் 1. இந்த லேப் ஜாயிண்ட் வந்து இது தான் டச் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த இதில் வந்து டச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஷியர் அக்கர் ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நான் இந்த டெஃபினிஷன் கூட தேவையில்லைங்க. ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, லேப் ஜாயிண்ட்டில் வந்து ஷியர் வந்து என்ன சொல்கிறது, த்ரெட்டில் மட்டும்தான் இருக்கும். பட் ஜாயிண்ட்டில் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேப் ஜாயிண்ட்டில் வந்து என்என் வேல்யூ, த்ரெட்டோட வேல்யூ வந்து மட்டும்தான் வேல்யூ வரும். ஷாங்கில் வந்து வேல்யூ வராது, ஷியர் வராது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்என் வந்து வேல்யூஸ் ஈக்குவல் டு, நான் ஒரு போல்டுக்கு 1 இருக்குன்னா 6 போல்டுக்கு 6, அப்போ என்என் வந்து 6. என்எஸ் வந்து எங்கன்னா லேப் ஜாயிண்டில் கிடையவே கிடையாது. இதே பட் ஜாயிண்ட் கொஸ்டினாக இருந்ததுன்னா என்என்னும் வரும் என்எஸ்ஸும் வரும். அப்படின்னா நான் சமமாக பட் ஜாயிண்ட் டயக்ராம் காட்டும்போது சொல்கிறேன். அப்போ வந்து ஷாங்க்லேயுமே ஷியர் அக்கர் ஆகும், பட் த்ரெட்லேயுமே ஷியர் அக்கர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போனா லேப் ஜாயிண்டில் வெறும் த்ரெட்டில் மட்டும்தான் ஷியர் அக்கர் ஆகும். ஓகேவா? இந்த டயக்ராமில் மாற்றி போட்டிருக்கேன், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎன்பி இப்போ வந்து இந்த இதில் வந்து என்என் என்னன்னு தெரிஞ்சிருச்சு 6, என்எஸ் வந்து 0. நல்லா பார்த்துக்கோங்க, லேப் ஜாயிண்ட்டுக்கு இந்த பார்ட்டே வராது, என்என் மட்டும்தான் வரும். இதில் ஏஎன்பி ஏஎஸ்பி, ஏஎன்பின்றது த்ரெட்டில் வந்து கொஞ்சம் திருவிருக்காங்க இல்லையா? ஓகேவா? இது நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேவா? கீழே இருக்கிறது த்ரெட்டு, மேலே இருக்கிறது ஷாங்கு. த்ரெட்டில் வந்து கொஞ்சம் ஏரியாவை வந்து திருவி எடுத்துருப்பாங்க போல்டில். அப்போ அதோட டயாமீட்டர் வந்து குறையும் இல்லையா? அதனால் இப்போ டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிளோட டயாமீட்டர் ஏரியாவை பார்த்தீங்கன்னா π/4 d². ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் ஏரியா குறையிறதுனால 0.78 × π/4 d². இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷாங்கில் வந்து π/4 d². பட் இந்த லேப் ஜாயிண்டில் இந்த ஃபார்முலா வராது, இது 0வாக மாறிடும். ஓகேவா? இந்த இது மட்டும்தான் வரும். ஓகேவா? அதுக்கு மட்டும் எடுத்து கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டு வந்து ஷியருக்கு வந்து கண்டுபிடிச்சோம். ஷியர் கெப்பாசிட்டிலாம் முழுசாக அது வேணாம். இன்னொன்று டைட்டில் வந்து உங்களுக்கு கோட் புக்கில் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் போல்டு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன எழுதுறீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டு, ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டு, ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டு, ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டுக்கு வந்து கிரிட்டிக்கல், ரெண்டாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டுக்கு வந்து கிராஸ் செக்ஷன். நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கோங்க. ஆனால் 2 ஸ்ட்ரென்த்து பிளேட்டுக்கு, 2 ஸ்ட்ரென்த்து போல்டுக்கு. ஒன்று வந்து ஷியரு, இன்னொன்று வந்து பியரிங். ஓகேவா? ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டில் வந்து பியரிங். இது அடுத்த ஸ்டெப்பு. இந்த ஃபார்முலாவும் பேஜ் நம்பர் 75 தான் இருக்குது. அதே பேஜ் நம்பர் 75 இந்த ஃபார்முலா இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவில் வெயிட் VNB / gamma MB. அப்போ gamma MB கிவன் டேட்டாவில் இருக்குது, VNB வந்து அதே பேஜ் நம்பரில் இருக்குது. இதில் வந்து தெரியாத வேல்யூ, D வேல்யூ தெரியும், T வேல்யூ தெரியும், FU வேல்யூ தெரியும். டயாமீட்டர் ஆஃப் போல்டு, திக்னஸ் ஆஃப் பிளேட்டு, FU வேல்யூ இதெல்லாம் கிவன் டேட்டாவில் இருக்குது. KB மட்டும் தெரியாது. பட் KBக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதே பேஜில் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதே பேஜில் இந்த ஃபார்முலாக்கு கீழேயே இருக்கும் அந்த கோட் புக் இல்லை. ஓகேவா? என்னதுன்னா KB இஸ் ஸ்மாலர் ஆஃப் பிலோன்னு சொல்லிட்டு 4 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதை 4 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்கோ அதை தூக்கி KBயில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. E/3D0. ஈன்றது என் வேல்யூ, இதுதான் E, இது வந்து P. அப்போ ஒரு போல்டுக்கு இன்னொரு போல்டுக்கு இருக்கிற கேப் வந்து பிச்சுன்னு சொல்கிறாங்க. 2 மார்க்கில் கேட்பாங்க. பிளேட்டோட எண்டுலேருந்து அந்த ஃபஸ்ட்டு போல்டுக்குள்ளே என்னது டிஸ்டன்ஸ் வந்து எட்ஜுன்னு சொல்கிறாங்க, எண்டுன்னு சொல்லுவாங்க. எட்ஜு எண்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். இது 4 கண்டுபிடிச்சிட்டு இது 1ன்றது 1 தான். FUB/FU இதெல்லாம் இதில் கிவன் டேட்டாவில் இருக்குது. Pன்றது பிச்சு, D0ன்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் போல்டு ஹோல், Eன்றது எட்ஜு, D0ன்றது டயாமீட்டர் ஆஃப் போல்டு ஹோல். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணினா எது கம்மியான வேல்யூ அதுதான். எப்பயுமே ஃபஸ்ட்டில் வர்ற வேல்யூ தான் கம்மியாக வரும். அந்த எல்லாமே 1க்கு கீழே தான் வரும். ஓகேவா? அதுதான் KB. இதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் இது கண்டுபிடிச்சிடுவா. அப்போ 4 ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிச்சிட்டேன். போல்டில் 2, பிளேட்டில் 2, 4த்தில் அடுத்தது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஜாயின். இது தானே உனக்கு கிவன் டேட்டாவில் வச்சு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஜாயினில் பிளேட்டில் வந்து 2 ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சிருப்பேன், போல்டில் 2 கண்டுபிடிச்சிருப்பேன். இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமமான ஆன்சர் வருதோ, இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமமான ஆன்சரோ வருதோ, 2 டிவைட் பண்ணும். அப்போனா எஃபிஷியன்சி ஆஃப் ஜாயின் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டு, மேலே வந்து போல்டு வரும், கீழே வந்து பிளேட் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டு / ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் × 100. அவ்வளோதான். உனக்கு ஆன்சர் வந்து 100க்கு கீழே தான் வரும். என்ன பர்சன்டேஜ் வந்தாலும் 100 கீழே தான் வரும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இந்த இதுதான் யூனிட் 1. இது கண்டிப்பாக லேப் ஜாயிண்ட் வரும். ஓகேவா? லேப் ஜாயிண்டில் இது முக்கியமான கொஸ்டின்னு மறந்துடாதீங்க. பட் ஜாயிண்ட் வந்து ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து பட் ஜாயிண்டோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். நான் இதே வீடியோவில் கூட நான் சொல்லிடுறேன். ஓகேவா?
இந்த 2 சம்மில் பார்த்தீங்கன்னா போதும். இன்னொன்று வந்து அந்த பிஎஸ்ஐன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து 0 வரும்னு சொன்னல ஸ்டாஜரிங், அந்த சம் வந்து வராது. அது வந்து வேறு வீடியோவை வேணால் போடுறேன். இப்போ வந்து 2வது கொஸ்டின் பாருங்கள். சேம் ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் பட் ஜாயிண்ட் மேட் யூஸிங் 2 கவர் பிளேட்டு ஈச் ஆஃப் சைஸ் வந்து 12 mm 6 நம்பர் ஆஃப் போல்டு. நல்லா பார்த்துக்கோங்க, என் கொஸ்டினில் கிவன் டேட்டாவில் என்னென்ன எழுதியிருக்கணும் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசைன் பேப்பரில் சம் வேல்யூஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் அசியூம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து ஸ்டெப் 1 கிவன் டேட்டா, இதில் என்ன இருக்கோ இதை அப்படியே தான் எழுதிக்க போகிறீங்க, ஓகேவா? ஆனால் இந்த கொஸ்டினில் டயக்ராம் கொடுக்கல, நம்மளே தான் டயக்ராம் வரைப்போம். ஃபைண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஜாயின், அவன் எஃபிஷியன்சி தானே கேட்குறான். அடுத்தது டயக்ராமில் மட்டும் நல்லா பார்த்துக்கோ. லேப் ஜாயிண்டில் ஒன்றுத்துக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சு போல்டு போட்டிருப்போம். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சு போல்டு போட்டிருக்கிறது லேப்பு. பட் ஜாயிண்ட் இருந்து இந்த பிளேட்டு சமமாக வச்சுருப்போம். அப்போ இந்த பிளேட்டு சமமாக வச்சுருக்கோம். கீழே ஒரு சின்ன பிளேட்டு, மேலே ஒரு சின்ன பிளேட் வச்சுட்டு போல்டு போட்டிருக்கோம். அதையும் 6 போல்டு தான் போட்டிருக்கோம், ஓகேவா? இந்த டயக்ராம் வந்து கொஸ்டினில் கொடுக்கல, அதனால நான் டயக்ராம் நானே வரைஞ்சிருக்கேன். அப்போனா என்ன பண்ணுறேன், லேப் ஜாயின்னா அந்த டயக்ராம், பட் ஜாயின்னா இந்த டயக்ராமாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டு கிரிட்டிக்கல், அதே ஃபார்முலா அதே ஆன்சர் தான் வரும். ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டு கிராஸ் செக்ஷன் அதே தான் வரும், வேறு எதுவுமே மாறாது. ஃபஸ்ட்டு சம்மில் என்ன போட்டோமோ அதே தான் ரிப்பீட் ஆகுது. ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டில் வந்து மட்டும்தான் மாறுது, என்னது பட் ஜாயிண்ட்டுக்கு. லேப் ஜாயிண்ட்டுக்குன்னா எல்லாமே சேம் தான், பட் ஜாயிண்டில் மட்டும் ஒரு இடத்துல வேரி ஆகுது. ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் ஷியரில் ஏன் சொன்னேன்னா இந்த இடத்துல என்என்னும் வரும் என்எஸும் வரும். அப்போ பாரு, கீழே த்ரெட்டு திருவண்ண மாதிரி இருக்கிறது, மேலே வந்து சாஃப்டாக இருக்கிறது. இங்கேயும் பிளேட் போட்டிருக்கேன், இங்கேயும் பிளேட் போட்டிருக்கேன். அப்போ இந்த ஷியர் அக்கர் ஆகும் போது இங்கேயும் அக்கராகும், இங்கேயும் அக்கராகும், இங்கேயும் அக்கராகும், இங்கே அக்கராகும். அப்போ ஒரு போல்டுக்கு 2 இடத்துல அக்கராகும். அப்போ என்னது, த்ரெட்லேயும் ஷியர் வரும், ஷாங்க்லேயும் ஷியர் வரும். அப்போ தான் இந்த ஃபார்முலா. அப்போ என்என் வந்து 6, என்எஸ்ன்றது 6, ஏன்னா 6 போல்டு. கிரிட்டிக்கல்னு வரும்போது பாதி போல்டு. இந்த இடத்துல என் வேல்யூ 3 போல்டு தான் எடுத்துப்பேன். 6 கொடுத்துருந்தாங்கன்னா அதில் 3 எடுத்துப்பேன். பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா எத்தனை போல்டு கொடுத்துருக்காங்களோ அத்தனை போல்டு எடுத்துப்பேன். என்னன்றது 6. இப்போ உங்கள் கொஸ்டினில் வந்து சில டயக்ராமில் 8 போல்டு வச்சு அவனே கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ. அப்போ இந்த இடத்துல வந்து கிரிட்டிக்கலில் 4ன்னு தான் வரும் என் வேல்யூ. இந்த இடத்துல வந்து 8, இங்கேயும் 8. லேப் ஜாயிண்டாக இருந்தால் வெறும் என்என் மட்டும் 8, இது 0வாக மாறிடும். பட் ஜாயிண்ட்னா இதுவும் 8, இதுவும் 8ன்னு வரும். இப்போ ஏஎன்பின்றது 0.78 π/4 d². இங்கே போட்டோம் இல்லையா இந்த ஃபார்முலா. ஏஎஸ்பின்றது π/4 d². ஏன்னா இந்த இடத்துல வந்து த்ரெட் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஏரியா குறைஞ்சிருக்கும், இந்த இடத்துல ஏரியா கரெக்டாக இருக்கும். சர்க்குலர் ஏரியா π/4 d². இதுக்கு வந்து 0.78 π/4 d². அவ்வளோதான், மீதி எல்லா ஸ்டெப்பும் சேம் தான். முடிஞ்சிடுச்சா? இதுதான் யூனிட் 1. ரிப்பீட்டடாக வர்ற கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அட்டென்ட் பண்ண பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்ப்பா.